ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு அவகோடா ஜூஸ் போடுறத பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போது அவகோடா வந்திருக்கிறது. இந்த அவகோடா வச்சு நம்ம எப்படி ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அவகோடா பழம் மிகவும் மருத்துவ குணம் உள்ளது. இந்த அவகோடா ஜூஸ் சாப்பிட்றதுனால நமக்கு அநேக நன்மைகள் இருக்குது. புற்றுநோயை தடுக்க வல்லது. இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நமக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. இன்னும் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய, நல்ல அநேக வியாதிகளை சுகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வைட்டமின் நிறைந்த ஒரு நல்ல ஒரு பழம் தான் இந்த அவகோடா. இந்த அவகோடாங்கிற பழத்தினால நமக்கு அநேக நன்மைகள் இருக்குது. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதான கொலஸ்ட்ரால், இன்னும் பிபி, இன்னும் அநேக வியாதிகளை இது கட்டுப்படுத்தும். நீரிழிவு போன்ற வியாதிகளை கட்டுப்படுத்தும். இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றது. இருதய சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த வல்லது. இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளையும் கரைத்து அந்த இரத்த ஓட்டங்களை சீராக்கக்கூடியது. அது கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்தது. கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை ஜூஸ் போட்டோ இல்லை அப்படி சாப்பிடும்போது செலக்ட் பண்ணி சாப்பிடும் பொழுது இதன் மூலமாக அநேக நன்மைகள் இருக்குது. அவர்கள் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கும் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்ற ஒரு பழமாக இருக்கிறது. அந்த குழந்தையானது நல்ல ஒரு அறிவுத்திறனோடு கூட பிறக்கிறதுக்கு இந்த அவகோடா பழம் வழிவகை செய்கிறது. இதில் ஒரு போலிக் ஆசிட் என்கிறதான ஒரு ஆசிட் இருக்குது. அதனால் அவருடைய பிரசவத்துக்கு இது மிகவும் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி அநேக விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பழத்தினுடைய அதிக சத்து நிறைந்த இந்த பழத்தை எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது அவகோடா பழம். இந்த அவகோடா பழத்தை நம்ம கட் பண்ணி ஒரு ஜார் எடுத்து அந்த ஜாரில் அதில் இருக்கிறதான சதைப்பற்று மட்டும் எடுத்து நம்ம போட்டு இப்போ ஜூஸ் போட போகிறோம். ஜூஸ் போட்டு அது எல்லாருமே கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகோடா பழத்தில் கட் பண்ணும் பொழுது அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த அவகோடா கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம். இந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அவகோடாவில் இந்த கொட்டையை மட்டும் இப்படி தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா உள்ள சதைப்பட்டு இப்படி தான் இருக்கும். இந்த சதைப்பட்டை மட்டும் நம்ம ஒரு டீஸ்பூன் அடித்து இப்படி அப்படியே வலித்து எடுத்தோன்னா அழகாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்படி ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த சதைப்பட்டு ஃபுல்லாக நம்ம வலித்து எடுத்துடலாம். அதான் தோல் மட்டும் தனியாக நின்று இது வச்சிடலாம். அதே போல் இன்னொரு பழந்த பாதியும் இப்படி எடுத்துட்டோம். அவ்வளோதான், எடுத்து தோல் வச்சிடலாம். இப்போது 2 பழத்துலேருந்து அவகோடா எடுத்துருக்கேன்னா, இப்போது நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். அந்த நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், நான் நாட்டு சர்க்கரை எடுத்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம ஒன்றா வந்து மிக்சியில் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கிடலாம். ஹலோ, இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டேன். இதை பார்த்து நல்லா க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ரொம்ப கட்டியாக இருக்கும். அவ்வளோவும் பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் உள்ளது, நல்ல வழுவழுப்பாக திக்காக வரக்கூடியது. அதனால் ஒரு டம்ளர் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒருவேளை பால் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிடுறேன். பால் சேர்த்து அதை கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணிலா எசன்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது சேர்த்து கூட நீங்கள் அடித்து இது பண்ணிக்கிடலாம். விவஸ் இப்போது அருமையான இப்போ வந்து அவகோடா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அதை பற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிடக்கூடிய நல்ல சத்து நிறைந்தது, அநேக மருத்துவ குணம் கொண்ட அவகோடா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாரும் குடிக்கும் பொழுது இது நல்ல ஒரு சத்து மிகுந்ததாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் நமக்கு வந்து அதிகமான கிருமி தாக்குதல்
அதிகமாக எந்த விதமான கிருமிகளுடைய தாக்குதல் இல்லாதபடி நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.